ஹலோ காய்ஸ், இது உங்கள் ஊரும் ஷோரூம். இன்றைக்கி வந்து நம்ம சொரிமுத்தினார் கோயிலுக்கு தான் வந்திருக்கிறோம். சொரிமுத்தினார் கோயில் பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். அது ஒரு 4 லட்சம் பேர் பார்த்துருக்கிறீங்க. அதுக்கு ரொம்ப நன்றி. அதே மாதிரி இந்த வீடியோவுக்கு நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி வந்து நம்ம கோயிலை பற்றி பார்க்க போகிறதில்ல. கோயிலுக்கு வர வழியில் இங்கே எவ்வளோ இருக்கிற ஒரு ஹோட்டலை பற்றி பார்க்க வந்திருக்கிறோம். அந்த ஹோட்டலில் வந்து மீன் சாப்பாடு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே நான் அடிக்கடி வந்து அந்த கடையை சாப்பிடக்காண்டியே வருவேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே நீங்கள் கண்டிப்பாக வர்றப்போ அந்த கடையை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதில் மொத்தம் ஒரு 3-4 கடை இருக்குது. எல்லா கடையும் ட்ரை பண்ணுங்கள். நான் எப்போது ஒரு கடைக்கு தான் வருவேன். என்னோடய ஃபேவரட் அந்த கடை. அவங்க வந்து நம்ம ஃபேமிலியில் ஒருத்தங்கன்ற மாதிரி ஆகிட்டாங்க அடிக்கடி வந்து. இன்றைக்கி அந்த கடையை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நல்ல ஒரு குழியில் போட்டு ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு ஒரு மீன் சாப்பாடு, மீன் பொரியல் எல்லாம் இன்றைக்கி வச்சு வெளுத்து கட்ட போகிறோம். எல்லோரும் வாங்க. நம்ம வந்து நல்ல ஆற்றுல ஒரு குழியில் போட்டு போய் சாப்பிட போகிறோம். ஆல்ரெடி நம்ம வர்றப்பமே அந்த அக்காட்ட நாங்கள் சொல்லிட்டு வந்துட்டோம். 3 பேர் வந்திருக்கிறோம், நீங்கள் 3 பேருக்கு சாப்பாடை வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு. பேரு ஞானசீலி. பொரிக்கிறதுக்கு என்ன மீன்லாம் உண்டு? ஜிலேபி, கட்லா, ரோகு. மீன் எப்படி வரும்? நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும். மீன் வந்து ஒரு 3 மீன், ஒரு துண்டு மீன், அப்புறம் 2 முழு மீன் சொல்லியிருக்கு பொரிக்கிறதுக்கு. இங்கே வந்து ஸ்பெஷல் வந்து மீன் சாப்பாடு. அது நீங்கள் இங்கே இந்த சொரிமுத்தினார் கோயில் வந்தீங்கன்னா மிஸ் பண்ணாதீங்க. நான் மீன் சாப்பாடு சாப்பிட்றனாலும் சாப்பிட்லாம், இல்லை வெஜ்ஜு வேணுன்னா அவங்ககிட்ட வெஜ்ஜு வேணும்னு சொன்னீங்கன்னா வெஜ்ஜு இருக்குது. ஒரு பொரியல் இருக்கும், அப்பளம் இருக்கும், மீன் குழம்பு, மீன் பொரியல், ரசம், மோர் எல்லாமே இருக்குது. வந்தீங்கன்னா இந்த கடையை மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். சூப்பர். மீன் குழம்பு டேஸ்டாக இருக்கும். நல்லா குளிச்சுட்டு வந்தனால நல்ல சரியான பசியில் இருக்கிறோம். நல்லா மீன் போட்டு நல்ல ஒரு மீன் குழம்பு. நல்ல புளிப்பா காரமா சூப்பராக இருக்கு. இந்த மீனை கொஞ்சம் அப்படி பிச்சு சோத்து கூட வச்சு
அருமையாக இருக்குது. இந்த லைனில் ஒரு 3-4 கடை இருக்குது. இந்த கடை தான் என்னோடய ஃபேவரட். யாரும் வந்து இங்கே நானும் சொல்லுங்க தரேன் இல்லை இந்த சரௌண்டிங் இருக்கிறவங்க எங்கேயாவது சின்ன எங்கேயாவது வெளியே போய் சாப்பிட்லாம் அப்படின்னா இங்கே வாங்க. வெஜ்ஜும் இருக்குது, நான்வெஜ்ஜும் இருக்குது. சாப்பாடு அன்லிமிட்டட், உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். அதெல்லாம் யாரும் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. சாப்பாடு டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும். அவங்களுமே இங்கே தான் சாப்பிட்றாங்க. காட்டுக்குள்ளே ஒரு மீன் சாப்பாடு அருமையாக இருக்குது. பொரிச்ச மீன் பொரிஞ்சிக்கிட்டு இருக்கு. நம்ம இலைக்கு வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். மீன் பொரிச்சு நம்ம டேபிளுக்கு வந்தாச்சு. இப்போ வந்து செம்மையாக ருசிக்க போகிறோம். நல்லா சூடாக இருக்கு. சூப்பராக இருக்குது. நான் திரும்பவும் சொல்கிறேன், அதான் இங்கே வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த கடையை ட்ரை பண்ணி பாருங்கள். பொரிச்ச மீன் டேஸ்ட்டு, குழம்போட புளிப்பு, துண்டு மீன் அருமையாக இருக்குது. நல்லா குளிச்சுட்டு ஒரு பசியோடு சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பரான சாப்பாடு. மறக்காமல் குடும்பத்தோட ஃப்ரெண்ட்ஸோட எல்லோரும் வந்தீங்கன்னா குளிக்கிறதே சேஃபாக குளிங்க. நீங்கள் வந்து சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். டீ கடை இருக்குது. அப்புறம் இங்கேயே மிளகு எல்லாம் இதாகும், மிளகு கிழங்கு இதெல்லாம் இங்கே விவசாயம் பண்ணுறாங்க. அது எல்லாமே இங்கே சேல்ஸ் பண்ணுறாங்க. அதுவும் உங்களுக்கு வேணாலும் வாங்கிட்டு போகலாம். நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்து ஒரு டீ குடிக்க போகிறோம். இதில் உங்கள் பேர்? என் பேர் விஜயகுமாரி. இந்த கடை எத்தனை வருஷமா வச்சுருக்கீங்க? 5 வருஷம். 3 வயசு பிள்ளைக்கு சாப்பாடும் ஃப்ரீயாக. மீன் என்ன மீன்லாம் பொறிக்கீங்க? கட்லா, லேபி, ரோகு, இல்லை அதே கணக்கில் வந்தாங்கன்னா சாப்பாடு, சிக்கன், மட்டன் கொண்டு கொடுத்தா செஞ்சும் கொடுத்தோம். ஓ சரி சரி சரி. சாப்பாடு 100 ரூபா. 100 ரூபா. எவ்வளோ நாளும் சாப்பிட்டுக்கலாம். ஆமாம், மனசு மாதிரி சாப்பிடட்டும். குடும்பத்தோடு வாங்க, கடையில் சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கன் வாங்கிட்டு வந்தால் செஞ்சு கொடுப்போம். டீ சொல்லு. 3 டீ. முட்டு கால் கை உழைப்பு, முட்டு கால் கை வலி இருக்கு, முட்டு வலி இருக்கு, கால் கை வலி இருக்கு, அப்புறம் நரம்பு வலி, இந்த நரம்பு சுழுக்கல், கால் சுழுக்கல், இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரிஜினல் தைலம். இது என்ன தைலம்? இது வந்து பழங்கிக்காய் தைலம். பழங்கிக்காய்னா வந்து எந்த கால் முறிவையும் ஒட்ட வைக்கக்கூடிய சக்தி இதுல அந்த காயில் இருக்கு. அத காயை வந்து சுத்தமான தேங்காய் எண்ணெயில நம்ம இதா எல்லாமே கலந்து பழங்கிக்காய், இரும்புட்டிப்பட்டை, வாரவள்ளி கொடி 3 இது 3 போட்டு பண்றது தான் இந்த மூட்டு வலி தைலம். மூட்டு வலி தைலம்ங்கிறது வந்து மூட்டு வலி, முழங்கால் வலி, கை கால் உளைச்சல், ரத்தக்கட்டு, நீர்க்கட்டு, நரம்பு சுழுக்கு, எலும்பு எல்லாத்துக்குமே சரி பண்ணுது. சரி சரி சரி.
ரொம்ப ஃபேமஸாக போய் ஃபேமஸா இது எவ்வளவு? மருந்து. இது வந்து 100 மில்லி 100 ரூபா. சரி 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 ஆனா குறைஞ்ச ரேட்டு தான். இது குறைஞ்ச ரேட்டு வெறும் 100 ரூபா. சரி சரி சரி. ஆனா அதை வந்து நீங்க பக்குவமா போட்டு தடவி இது பண்ணிட்டு சுடு தண்ணியில வச்சு அதை கழியும். நல்ல ஒரு மீன் சாப்பாடு சாப்பிட்டுட்டு நல்ல ஒரு மரத்தடியில் வந்து உட்காந்தாச்சு. சாப்பிட்டு முடிச்சு ஒரு கடையில் போய் டீ குடித்தோம். டீ குடிச்சிட்டு அப்புறம் அங்கே கொஞ்சம் ஆயில் எல்லாம் வச்சுருந்தாங்க. அதில் வந்து ஒரு பாட்டில் வாங்கியிருக்கோம். இந்த ஆயில் பற்றின டீட்டெயில் எல்லாமே அவங்க சொல்லியிருப்பாங்க. ஒரு பாட்டில் 100 ரூபா காசு கொடுத்து தான் வாங்கியிருக்கேன். நல்லா கொஞ்ச நேரம் இங்கே உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இன்றைக்கி வீடியோ முடிஞ்சிச்சு. வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். பாய். சொல்லியா தனிமையான நேரத்தை வந்து ஒரு இயற்கையான சூழ்நிலையில் நீங்கள் கோயம்புத்தூர் கேட்டாங்க. என்னப்பா அழகாப்பாவா? 3 வகையாக மீன் இருக்கு. பாய்.